சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் ஒவ்வொரு வசனமாக நாம் தியானம் செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஏசாயா 49:1 சொல்கிறது, தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனிங்கள், செவி கொடுங்கள், கவனியுங்கள். மிக முக்கியமான ஒரு அழைப்பு. வானத்தில் கீழிருக்கிற மக்கள், பூமியின் மேலிருக்கிற மக்கள், தீவுகளில் உள்ளவர்கள், தூரத்தில் இருக்கிறவர்கள், எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. வேதத்திலே சில தீவுகளை பற்றி வாசித்து பார்க்கிறோம். மெலிட்டா தீவை பற்றி சொல்லப்படுகிறது, கிரேத்தா தீவை பற்றி சொல்லப்படுகிறது, சீப்ரு தீவை பற்றி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தீவுகளில் இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ இதே போல அந்த நாட்களில் வேதாகம நாட்களிலும் வாழ்ந்ததை பற்றி நாம் இங்கே வாசித்து பார்க்கிறோம். இந்த நாளிலையும் அன்றைக்கு தீவுகளில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்த அழைப்பு என்னவென்றால், தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். அப்படியானால் செவி கொடுங்கள், கவனியுங்கள் என்று சொல்லி எதற்காக அதை சொல்கிறார் என்றால், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொன்னாரே. ஆகவே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். குறிப்பாக நம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, பின்வாங்கி போன மக்கள், தேவனை விட்டு சோரம் போன மக்கள், மீண்டும் அவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, மீண்டும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல், மறுபடியும் சீரான நிலைமைக்கு, சீரட்டு போன நிலைமையிலிருந்து ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீங்கள் தாயினுடைய கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் உங்களை அழைத்தார். என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் எங்கே நம்மை தெரிந்து கொள்கிறார்? உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொள்கிறார். இரண்டாவதாக, தாயினுடைய கருவிலே இருக்கும்போது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நான் என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே என் கருவை உடைய கண்கள் கண்டது. ஆபிரகாமுக்கு அடுத்து கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று, ஆதியாகமம் 12:2 வாசித்து பார்க்கும்போது, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் முறையாக நான் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது எனக்கு யாரும் அறிமுகமாகவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் அருமையான ஒரு சபையில் செய்து கொடுப்பதற்காக பல நாட்கள் நான் அதற்காக ஜெபித்தது உண்டு. ஆனால் சரியான சமயத்தில் எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்களெல்லாம் உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது. கடைசி முடிவில் திடீரென்று குறிப்பிட்ட நாளில் ஆண்டவர் அற்புதமான ஒரு வாசலை திறந்தார். முகமறியாத ஒரு பாஸ்டர், முகமறியாத ஒரு இடம், அந்த இடத்துல போய் நின்ற பொழுது, ஆண்டவரே என்னை இந்த ஊருக்கு யார் அறிமுகம் செய்து வைப்பார்கள் என்று யோசித்து ஜெபித்து பல நாட்களாக ஜெபித்து போன போது, எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர், அவர் இந்தியாவில் இருந்த பொழுது அவர் எனக்கு உதவி செய்தவர். அவர் அமெரிக்காவில் வசிக்கிறவர். இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு நான் உதவி செய்வேன். அவர் கேரளாவை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்து மலையாளத்தில் இந்த தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு உதவி செய்வேன். அவர்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது சொன்னார், என்னுடைய பிஸ்னஸ் கார்டை உனக்கு தர்றேன், நீ அமெரிக்காவில் வரும்போது என்னை பாருன்னு சொன்னாங்க. நான் அவங்க கொடுத்த கார்டை மறந்துட்டேன், எங்கேயோ தொலைச்சு போட்டேன். ஆனால் திடீரென்று கர்த்தர் போவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது ஒரு குறிப்பிட்ட சபையில் போய் நிற்கும் போது, அன்றைக்கு முகமறியாத இடம், அறிமுகம் இல்லாத இடம், யார் என்னை அறிமுகப்படுத்துவார்கள் என்று சொல்லி யோசித்து கொண்டு ஜெபித்து கொண்ட பொழுது, எனக்கு முகவரி கொடுத்தவர், எனக்கு பிஸ்னஸ் கார்டை கொடுத்தவர், எனக்கு அறிமுகமானவர், எங்கள் வீட்டில் தங்கியிருந்தவர், எனக்கு மிகவும் நல்ல நெருங்கிய நண்பர், அவர் திடீரென்று அந்த சபைக்கு வந்து அவர் சொன்னார். என்னை குறித்து அவர் அறிமுகம் செய்தார். அவர் யாரென்றால் அந்த சபையினுடைய போதகருடைய சகோதரர். அவர் என் கூட தங்கியிருந்ததையும், என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்தும் நான் என்னை குறித்து அறிமுகம் செய்வதை விட அவர்கள் என்னை குறித்து அறிமுகம் செய்து மிகவும் ஒரு பிரபலம் ஆயிற்று. அது பெரிய ஒரு சபை. அமெரிக்காவில் குயின்ஸில், நியூயார்க் பட்டணத்தில் ஒரு பெரிய சபை. அந்த பெரிய சபையில் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல பெருமைப்படுத்தினார். அவர்கள் அறிமுகம் செய்து வந்ததுனால ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றின பொழுது, அந்த நியூயார்க்கு உள்ள அந்த குயின்ஸில் உள்ளதான அந்த சபை எனக்கு பாராட்டின அன்பு பெரியது.
அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அதோடு கூட மட்டுமல்ல, ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அந்த தெய்வ மனுஷனுடைய வீட்டில் ஒரு நாளுக்கு தான் தங்குவதற்காக போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் அந்த வீட்டில் தங்கியிருப்பதற்கும் அவர்கள் மூலமாக என்னுடைய ஊழியத்தின் மூலமாக அவர்கள் ஆசிக்கப்பட அந்த இடத்துலையும் என்னையும் பெருமைப்படுத்தி பிரஸ்தாவப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அவர் நமது பேரை பிரஸ்தாவமாக்குறார். எப்பொழுதென்றால் நாம் செவி கொடுக்கும் போது, நாம் கீழ்ப்படியும் போது, நாம் அர்ப்பணம் செய்யும் போது. ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், நாம் அவரை உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் பேரை பெருமைப்படுத்தி சொன்னவர் அவருக்கு உண்மையா இருக்கும்போது அவர் நம்மை பெருமைப்படுத்துவார். கனம் மகிமை அவருக்கே உண்டாகட்டும். கர்த்தர் நாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.